வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய ஒரு 12th இருக்கக்கூடியதில் ஒரு 5 யூனிட் அதில் நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எலக்ட்ரிக் சார்ஜஸ், ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், ஃபிசிக்ஸில் ஆன்சர் அப்படின்றது அந்த டைட்டிலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இண்டக்ஷனாக எனக்கு தூண்டுறது. எதை இன்டியூஸ் பண்ண போது? we are going to induce the current by magnetic field. Current is induced by the magnetic field. That is called in the electromagnetic induction. இந்த electromagnetic induction உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான டெர்மினாலஜி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். வாட் இஸ் திஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்? தமிழில் காந்த பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை சிம்பிள், பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட்? ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி படிச்சோமோ அதே தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ரைட்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம என்ன சிம்பிள் கொடுத்துருப்போம்? பை இ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். பை இ தட் இண்டிகேட்ஸ் தி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு படித்தோம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் நார்மலி டு த கிவன் ஏரியா. அதே தான் இங்கே என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் திஸ் அஸ் தி கிவன் ஏரியா, ரைட்? இதில் என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் நார்மலி டு திஸ் ஏரியா இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ நார்மலி டு திஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஏன்னா அந்த ஏரியாவுக்கு நார்மல் அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஏ. தட் இஸ் பி இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏ இஸ் நத்திங் பட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆர் கிவன் ஏரியா. இப்போ இதே இது நம்ம நார்மலாக இல்லை. சப்போஸ் இஃப் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள், இஃப் திஸ் ஏரியா மேக்ஸ் அன் ஆங்கிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஹவு வி கேன் ஃபைண்ட் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் if this is the magnetic field lines and this is the normal, that is n. So if this makes an angle of theta and this is area அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம்? நார்மல். அப்போ எப்பயுமே நம்ம 11th லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். whenever the particular quantity makes an angle, என்ன பண்ணுவோம்? it must be resolved into its components, horizontal component, vertical component, horizontal component, vertical component அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இங்கே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? நார்மலி டு த கிவன் ஏரியா. அப்போ இங்கே என்ன காம்பனன்ட் இருக்கும்? தட் இஸ் cos theta is the normal component. Cos theta is the normal to the given area. Therefore, here we can write the equation as pi is equal to b cos theta into a. So this is the general equation for finding magnetic flux when it makes an angle of theta. When it makes an angle of theta. அப்போ இது magnetic flux இருந்துச்சுன்னா, what is its unit? What is its unit அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but என்ன எழுதலாம்? b into a. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? we can write the units. அப்போ for magnetic flux it is b, for area it is ampere, area it is meter square. அப்போ என்ன வந்துடுங்க? so we can write that Tesla meter square. இது எதுக்கு ஈக்குவலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெபர். அப்போ 1 Tesla meter square is equal to 1 வெபர். இது என்ன யூனிட் சார் அப்படின்னு பார்த்தா, it is nothing but SI யூனிட். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ரெகுலராக வீடியோஸை சொல்கிறேன். நீங்கள் படிக்கிறப்பயே என்ன ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? மினிமம் 2 சிஸ்டம் ஆஃப் யூனிட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எஸ்ஐ யூனிட் as well as சிஜிஎஸ் யூனிட். எஸ்ஐ யூனிட் அப்படின்றது என்ன? இதுதான் நம்ம 1 வெபர் இஸ் ஈக்குவல் 1 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். அப்போ சிஜிஎஸ்ல என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு மேக்ஸ்வெல். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் நதிங் பட் ஈக்குவல் டு 1 காஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 காஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா காஸ் அப்படின்றது என்னது? நத்திங் பட் யூனிட், சிஜிஎஸ் யூனிட் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் and for area it is centimeter square. Therefore 1 Gauss centimeter square is equal to 1 Maxwell. So this is in terms of CGS. அப்போ இது SI, இது CGS அப்படின்னா, what is the relation between these two? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is that? இங்கே பாருங்க, இது 1 வெபர் இல்லையா? அப்போ 1 வெபர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே டெஸ்லாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? we know that 1 Gauss is equal to 10 to the power of -4 Tesla. Right? அப்போ what is 1 Tesla? 1 Tesla is equal to 10 to the power of 4 Gauss. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? மீட்டர் ஸ்கொயர். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் is equal to 10 to the power of 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்கே நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ 10 to the power of 4, 10 to the power of 4. So it becomes 10 to the power of 8 Maxwell. 10 to the power of 8 Maxwell. ரைட்டா?
ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் வெபர் அண்ட் மேக்ஸ்வெல். இப்போ இந்த ஃப்ளக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா we can classify this as two types. One is positive flux, another one is negative flux. எதை வச்சு சார் சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the direction of this magnetic field with this area. If the angle is equal to 0, theta equal to 0 degree, then it is called positive flux. Other if the angle is in the opposite direction, that is, if it is 180 degree, that flux is called negative flux அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன சொல்றோம்? Magnetic flux is nothing but number of magnetic filaments normally passing through the given area. Suppose if it makes an angle of theta, then we can write the equation. Here why we are choosing cos theta? Because cos theta component makes the normal. So that it is pi b equal to ba cos theta. So அதுக்கு என்ன எழுதியிருக்கோம்? SI யூனிட் பார்த்துருக்கோம், CGS பார்த்துருக்கோம், இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம். 1 Weber is equal to 10 to the power of 8 மேக்ஸ்வெல்னு பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்த்துருக்கீங்க? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், தட் இஸ் when theta equal to 0. இதில் போட்டு பாருங்க, theta equal to 0 என்ன வந்துடும்? cos 0 1, therefore it becomes pi b equal to plus ba. ஸோ இதை கூட இங்கே எழுதிடலாம். ஸோ pi b equal to plus ba, therefore the flux is positive flux. அதே நீங்கள் theta equal to 180 போட்டு பாருங்க. ஸோ pi b equal to cos 180 is minus 1, therefore it is minus ba. So it is called negative flux. எதுக்கு சார் இந்த ஃப்ளக்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இப்போ ஆரம்பத்திலே படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் என்னது இண்டக்ஷன் ஆஃப் இஎம்எஃப். இண்டக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் எப்படி இந்த ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக, தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இன்டியூசஸ் இஎம்எஃப் அப்படின்றது யார் ஃபர்ஸ்ட் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் none other than மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே தான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொன்னார்னா, அதுக்கு முதல்ல நம்ம இதுக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்லாம் படிச்சிருப்போம். whenever a current is flowing through the conductor, நம்ம என்ன பார்த்துருக்கோம்? the magnetic field will be produced அப்படின்னு பார்த்தோம். அதே அப்படியே ரிவர்ஸ்ல சொன்னா, when a magnetic field is there, it induces என்ன சொல்றாங்க? கரண்ட் அப்படின்றது அவர் ரிவர்ஸ்ல சொன்னதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இங்க? we are going to induce EMF. எப்படி? by varying magnetic flux. அப்போ இந்த induced EMF-னால இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் என்ன? induced current. அப்போ எப்போ நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எப்படி வேரி பண்ண முடியும் அப்படின்றத 3 எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் ப்ரூவ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but he has kept coil stationary. and அவர் என்ன பண்ணாரு? மேக்னெட்டை மூவ் பண்ணாரு. மேக்னெட் இஸ் மூவிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ காயில் ஸ்டேஷனரி அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has taken a coil and connected that one with, இதை நான் டயக்ராம் இப்படி கொடுக்குறேன், a galvanometer. He has connected that one with galvanometer. அப்போ என்ன பண்ணாரு? He has taken a magnet. This is north pole, this is south pole, and this is the magnet is moved towards this with the velocity of v. அப்போ என்ன இருக்கு? So this is the flow of direction of current. அப்போ என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயில் எடுத்துக்கிட்டாரு. அந்த காயில் என்ன? he kept stationary. இந்த மேக்னெட் என்ன பண்ணாரு? he has taken a bar magnet and he has moved this bar magnet towards this stationary coil with the velocity or speed of v. அப்படின்னு வர்றப்ப என்ன ஆகுது? that magnetic field. அப்போ என்ன அர்த்தம் இங்க? ஸோ இங்க இருந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், the magnetic field lines will emerge from north pole. அப்போ என்ன இருக்கும்? the number of magnetic field lines passing through this circular area, coil area is more. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி it induces current. ஸோ இது கரண்ட் இன்டியூஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத எதை வச்சு பார்க்கலாம்? கேல்வனோமீட்டர். அந்த இது என்ன பண்ணுறோம்? அந்த நீடிலுடைய டிஃப்ளெக்ஷனை வச்சு நம்ம என்ன கரண்ட் இருக்கு இல்லை அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அது எப்போ? when the magnet is moving towards coil. அப்போ அதுக்கு பேர் என்னது? ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணாரு? he has identified that. அப்போ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மாற என்ன மாறிடும்? flux will be changing. அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, this is case 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி காயில் செட்டப் தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் என்ன பண்ணாரு? now he has moved the magnet away from the coil.
ஆப்போசிட் டைரக்ஷனில் அதை மூவ் பண்ணாரு. அப்போ என்ன சார் நடந்துச்சு? ஸோ ஹியர் த மேக்னெட் இஸ் மூவ் அவே ஃப்ரம் த காயில் வித் வெலாசிட்டி ஆஃப் v. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வெளியே போக போக என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ வில் பி கெட்டிங் டிக்ரீஸ்ட். அப்போ என்ன ஆகிடும்? எகெயின் the flux will be changing. Flux will be changing. அப்போ when this magnet is moved away from the coil அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? முதல் என்ன இருந்துச்சு? It is in the anti-clockwise direction. Now it has moved in the clockwise direction. அப்போ நல்லா பாருங்க, கரண்டோட டைரக்ஷனை நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். When the magnet is moved towards the coil, when the magnet is moved towards the coil, என்ன இருக்கு? The current is flowing in the anti-clockwise direction. Then when the magnet is moving away from the coil, the current is in the clockwise direction. This is second experiment. Third experiment என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேக்னெட்டை யூஸ் பண்ணல. சார் இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்டா? ஸோ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்னா, காயில மூவ் பண்ணாரு. மேக்னெட் இஸ் ஸ்டேஷனரி. கேஸ் டூ காயில் இஸ் மூவிங் அண்ட் magnet is stationary. Magnet is stationary. இப்போ இதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன இது இருக்கு. என்ன இருக்குன்னா, இதை நம்ம என்ன பண்ண, ரெண்டுமே மூவ் பண்ண. சப்போஸ் இப்போ ரெண்டுமே மூவ் பண்ணல. இப்போ மூணாவது கேஸ் இங்கே எடுப்போம். இது காயில், ரைட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? இதை இஸ் கனெக்டட் வித் கேல்வனாமீட்டர், ரைட்? இப்போ மேக்னெட் இங்கேயே இருக்கு. காயிலும் ஸ்டேஷனரி, மேக்னெட்டும் ஸ்டேஷனரி. வார்த்தை கவனிங்க, காயிலும் ஸ்டேஷனரி, மேக்னெட்டும் ஸ்டேஷனரி. அப்போ என்ன அர்த்தம்? த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மாறுமா அப்படின்னு பார்த்தா மாறாது. அப்போ என்ன அர்த்தம்? ஸோ வென் போத் ஆர் ஸ்டேஷனரி, ஹியர் v is equal to 0. அப்போ என்ன வந்துடும்? EMF will not be produced. So therefore no current will be produced. No current will be produced. Second case, coil is moving and magnet is stationary. அப்போ என்ன பண்ணிடலாம்? நம்ம இங்கே மேக்னெட்டை ஸ்டேஷனரியாக வச்சிடலாம். மேக்னெட்டை ஸ்டேஷனரியாக வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? we are going to move the coil. we are going to move the coil. அப்படின்னா மேக்னெட்டை மூவ் பண்ண என்ன ஆகிடும்? ஸோ இந்த என்டையர் செட்டப் இஸ் பிளேஸ் இன் தி வீல் அரேஞ்ச்மெண்ட். அப்போ அதே மாதிரி இதை நம்ம இங்கே நோக்கி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வித் வெலாசிட்டி ஆஃப் v அப்படின்னா என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக எகெயின் the number of magnetic field lines passing through this area will gets deferred. அப்போ அது நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மாறிச்சு அப்படின்னா என்ன மாறிடும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறினால என்ன இருக்கும்? EMF இன்டியூஸ் ஆகும். EMF இன்டியூஸ் ஆனால கரண்ட் வில் பி இன்டியூஸ். ஸோ திஸ் இஸ் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அவரோட தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேக்னெட்டை ஃபுல்லாக தூக்கி விட்டார். மேக்னெட்டை ஃபுல்லாக தூக்கி விட்டுட்டு என்ன பண்ணாங்க? he has used two coils. ஒரே ஒரு சிலிண்ட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ல. தட் இஸ் தேர்ட் ஒன் இஸ் induced EMF in neighboring coils. Induced EMF in neighboring coils. அது என்ன சார் neighboring coils அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has taken up a cylindrical support. ஒரு cylindrical support எடுத்துட்டு அது என்ன பண்ணாரு? he has arranged two different kinds of coils. This is nothing but rheostat. This is key. இது பேட்டரி. அப்போ என்ன இருக்கும்? கரண்ட் இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அப்போது இந்த ஒரு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ அடுத்து என்ன பண்ணாங்க? he has used another coil. he has placed another coil like this. This is nothing but அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக when the current is flowing in one coil, it induces it. That is number of magnetic field lines passing through this coil will be getting deferred. அப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்போ மாறுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? we can feel that the current flow is in the particular direction. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக flux will be induced, so that rate of change of flux will happen. Therefore EMF will be induced and finally the current will be induced. So these are the three experiments done by the Faraday or Faraday's experiment அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே உங்களுடைய போர்டு எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். போர்டு எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். இதில் ஒரே ஒரு லிமிட்டேஷன் என்ன? இந்த மைக்கேல் ஃபாரடே கொடுத்த இந்த லால் அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? இவரோட ஸ்டேட்மெண்ட் படி we can say that this is ஆல்ரெடி நமக்கு தெரியும் EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். என்ன சொல்கிறோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே இவர் என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஃபாரடே கொடுத்தது ஒன்று தான். என்னது?
nothing but magnitude. EMF உடைய magnitude கண்டுபிடிக்கிறது தான் என்ன பண்ணாரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த ஃபாரடேல பார்த்தீங்கன்னா there are two laws, first law and second law of electromagnetic induction. இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உடைய அவுட்கம் என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்குறவங்களுக்கான பதில். he has given two laws. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் whenever the magnetic field changes, whenever the magnetic flux changes, automatically it will induce EMF. செகண்ட், அந்த இன்டியூஸ் EMF எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் EMF is directly proportional. இதுதான் இந்த ஈக்குவேஷன், directly proportional to this rate of change of flux, rate of change of flux அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு லிமிடேஷன், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்ன லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் ஃபாரடேல என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா he has not given the direction of induced EMF. He has not given the direction of induced EMF. அப்போ direction of induced EMF கொடுக்கல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து தான் என்ன பண்ணாரு, he is the person who has given the direction for the induced EMF. That law is called as Lenz law. That law is called as Lenz law. அப்போ Lenz law எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is induced current. The direction of induced current always is opposite to the direction of the cause of it. Cause என்னது, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஆப்போசிட். அப்போ எப்படி எழுதிடலாம் நம்ம இங்கே லென்ஸ் லாவை, we can write that chi is equal to minus d pi by dt. Here this negative sign indicates the direction between this induced EMF and magnetic flux, or you can say that induced current and magnetic flux. It is always opposite. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், laws of electromagnetic induction. Faraday's law of electromagnetic induction கேட்டால் இந்த ரெண்டு லா மட்டும் எழுதுனா போதும். அதே இது laws of electromagnetic induction கேட்டால் இந்த ரெண்டு லாவும் எழுதணும் ப்ளஸ் லென்ஸ் லாவும் எழுதணும். அப்போது இதில் என்ன பண்ணுறோம், மைனஸ் d pi by dt, minus d pi by dt. இது எப்போனா when there is only one coil. If suppose there are n number of coils, அப்படின்னா we can write that minus n into d pi by dt எழுதலாமா. அப்போது இங்கே what is d pi ன்னு சொன்னோம், it is variation in flux. அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க, I can write that minus n into pi 2 minus pi 1 divided by t2 minus t1. Pi 2 minus pi 1 by t2 minus t1. This is nothing but final flux minus initial flux divided by final time minus initial time. So this is equation for Lenz law. அப்போ இது induced EMF இருந்துச்சுன்னா what is induced current? What is induced current அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is nothing but என்ன வந்துடும், I is equal to magnitude of chi by R. எதுக்கு மேக்னிடியூடுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா because here you're having minus sign for the direction. ஸோ அப்போது இன்டியூஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் இன்டியூஸ் EMF பை ரெசிஸ்டன்ஸ். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஃபார்முலாஸை வச்சு ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், இன்டியூஸ் EMF கண்டுபிடிச்சிட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சுன்னா அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், we can find the induced current. ரைட் தானே. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு பார்த்தோம், what are the types of magnetic flux பார்த்தோம், அதோட யூனிட் பார்த்துருந்தோம். அதே மாதிரி என்ன பார்த்தோம், ஃபாரடே தான் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ற வேர்டை காயின் பண்ணவர். எப்படி காயின் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அதை அவர் ப்ரூவ் பண்ணார். அவர் கொடுக்குறப்ப என்ன கொடுத்தாரு, ஒன்லி he has given the magnitude, he has not given anything about the direction of induced EMF or direction of induced current. அவர் சொன்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்புட் தான் 2 லாவாக வெளியே வந்தது. ஸோ இந்த டைரக்ஷன் இல்லாதனால அடுத்து என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் த சயின்டிஸ்ட் கால் Lenz has given the direction for this induced EMF and induced current. அதான் இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இது இந்த 2 ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், we can find the induced current. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுடைய இன்ட்ரோடக்ஷன். நம்ம அடுத்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷனல் EMF பை ஃபாரடேஸ் லா, அதே மாதிரி லாரன்ஸ் ஃபோர்ஸ், எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி மெத்தட்ஸ் ஃபார் ஜென்ரேட்டிங் இன்டியூஸ்ட் EMF அப்படின்றது வரிசை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா யூனிட்ஸுக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸையும் நல்லா பாருங்கள், நல்லா படிங்க, தரமாக படிங்க. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, வில் கிளாரிஃபை த டவுட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. வில் see you next class. Take care. Bye.